StudyIQ மூலமாக பயில வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் திவ்ய ஜனனி. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை மாதத்துக்கான முதல் 2 வாரங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ஓகே. நியூ அண்ட் 30th டிஜிபி ஆஃப் போலீஸ் தமிழ்நாடுக்கு 30வது டிஜிபி வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்கிறாரு. சோ சைலேந்திர பாபு அவர்களே அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க 30வது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஆக. சோ அவர் வந்து ஜூலை 1ஆம் தேதி 2021 இருந்து சார்ஜ் எடுத்திருக்கிறாரு. He will hold office for a tenure of 2 years up to 2023. ஓகே. சோ 2023 வரைக்கும் டிஜிபி யாருன்னா இவர் தான். சோ இப்ப இருந்தவர் வந்து ஜே.கே. திரிபாதி அவர்கள். அவர் ஜூன் 30ஆம் தேதி ரிட்டையர் ஆனதை தொடர்ந்து புது டிஜிபி ஆக சைலேந்திர பாபு அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். Sailendra Babu was previously serving as the Director General of Police of Railways in Tamil Nadu. முன்னாடி railways ல இருந்தாரு. He also held the portfolio of Tamil Nadu Fire and Rescue Services as its director. So Chief Minister M.K. Stalin அவர்கள் announced the name of Sailendra Babu after a meeting of top officials including Chief Secretary Irayanbu IAS and DGP T.K. Tripathi and Home Secretary S.K. Prabhakar. இவங்க எல்லாத்தையும் வந்து கலந்து ஆலோசித்து இவர சைலேந்திர பாபு அவர்களே டிஜிபி ஆக நியமனம் செய்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அடுத்தது பாருங்க, ரீகான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்டேட் மைனாரிட்டிஸ் கமிஷன். ஓகே, ஸ்டேட் மைனாரிட்டி கமிஷனை திரும்பியும் ரீகான்ஸ்டிடியூட் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா he named the former Congress legislator. ஓகே, சோ முன்னாடி இருந்த அந்த காங்கிரஸ் மினிஸ்டரான பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை சேர்மனாக நியமிச்சிருக்கிறாரு. Mr. Alphonse had been elected to the State Legislative Assembly from Tenkasi constituency ல இருந்து எம்எல்ஏவாக இருந்தவர் 1989-91 காலகட்டங்கள்ல. The State Minorities Commission was constituted to safeguard the rights and interests of both the religious and linguistic minorities. சிறுபான்மையினர். சோ இன ரீதியாக, மதம் ரீதியாக மற்றும் அந்த மொழி ரீதியாக சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்த ஆணையம் இருக்கிறது. இந்த ஆணையத்திற்கான புதிய தலைவராக பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சரியா? The Constitution of the State Minorities Commission was ordered through the GO in 1989. So இது வந்து it was done under the DMK government. அப்போ வந்து கலைஞர் அவர்கள் இருந்த சமயத்துல இந்த மைனாரிட்டிஸ் கமிஷன் அமைச்சாங்க 1989. சோ இதற்கு ஒரு ஆக்ட், சட்டம் பாஸ் பண்ணி an act was passed to make it a statutory body. ஓகே, சோ இந்த ஸ்டாச்சுட்டரி பாடியா மாத்திருக்காங்க 2010. சோ அதற்கான ஒரு சேர்மனாகத்தான் வந்து பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே நியமனம் பண்ணிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, கூடங்குளம் 5th பவர் யூனிட். ரஷ்யா ஸ்டார்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 5th நியூக்ளியர் பவர் யூனிட் அட் கூடங்குளம். ஓகே, கூடங்குளம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. So Rosatom, a Russian company, okay, is providing technology to construct this Kudangulam plant. So this plant was scheduled to 6 units, each having 1000 megawatts generation capacity. மொத்தம் 6 யூனிட் இருக்க வேண்டியதாக டிசைன் ஆயிருந்தது. இப்பதான் 5th யூனிட் வந்து கமிஷன் ஆகுது. So it is going to be India's first light water reactor. ஓகே, நியூக்ளியர் ரியாக்டர்லயே வந்து இந்தியாவில முதல் இடமாக வகிக்க போகிறது. கூடங்குளம் nuclear power plant is the largest nuclear power plant of India and construction of the plant started on 2002. March 31st, 2002ல கூடங்குளம் அணுமின் நிலையம் வந்து அதனுடைய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமானங்கள் அனைத்தும் துவங்கின. அதுல இப்போது 5th பவர் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மொத்தம் 6 பவர் யூனிட் அதுல இருக்க போகுது. சோ பாராலிம்பிக்ஸ், டோக்கியோ பாராலிம்பிக்ஸ் வந்து ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஆரம்பிக்கிறதா இருக்கு இல்லையா? சோ அதனால அதுல மாரியப்பன் தங்கவேலு அவர்கள் வந்து பிளாக் பேரரா இருக்க போறாரு. சோ டாப் பாரா ஹை ஜம்பர் மாரியப்பன் தங்கவேலு was named the flag bearer of the Indian contingent in the Tokyo Paralympics. So the 25-year-old Thangavelu was conferred with the Khel Ratna Award. Thangavelu hails from Salem district. ஓகே, சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். 25 வயதான அவர் டோக்கியோ பாராலிம்பிக்ஸ்ல அவர் தான் வந்து பிளாக் பேரரா இருக்க போறாரு. அடுத்து TNAU, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஐடென்டிஃபைஸ் த கிராசஸ் அண்ட் ட்ரீஸ் டு இம்ப்ரூவ் எலிபென்ட் ஹாபிட்டட்ஸ். ஓகே, சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுடைய அந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த TN Agriculture University has undertaken a project to identify the native grasses and trees. Okay, so இயற்கையிலேயே நம்மளுடைய பாரம்பரிய அந்த புல்வெளிகளையும் பாரம்பரிய மரங்களையும் நடுவதற்காக பிளான் பண்ணிருக்காங்க. It is to improve the quality of elephant habitats by restoring them with native grasses and fodder trees. சரியா? சோ இந்த மெயினா அந்த எலிபென்டோட பாதுகாப்புல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட்னாலதான் எலிபென்ட்கள் அழிந்து போகுது. அதனால அதனுடைய வாழிடத்தை நம்ம வந்து சரி பண்ணாலே போதும், அதுங்க எல்லாமே பேக் டு ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
சோ அதை வந்து அப்ஜெக்டிவாக கொண்டு இந்த எலிபென்ட் ஹேபிட்டட்ஸ் எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ற விதமா இந்த பாரம்பரிய புல்வெளிகள் மற்றும் அந்த ட்ரீஸை வந்து வளர்க்கறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. So the forest department has set up 8-member group for this. The team submitted an interim report. Okay, so இடைக்கால அந்த அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். In the report they have identified 29 native grass species and 14 fodder tree species that are palatable for the elephants and other herbivores. Okay, so அவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யானை வந்து ஒரு ஹெர்பிவோரஸ், அதாவது வெஜிடேரியன் இல்லையா? சோ அந்த வெஜிடேரியன்ஸ் அவங்க சாப்பிடக்கூடிய அந்த புல்வெளிகளையும் அவங்க சாப்பிடக்கூடிய அந்த மர வகைகளையும் இவங்க வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 29 புல்வெளி வகைகளையும் ஃபாடர் ட்ரீஸ் அதுல வந்து 14 வகைகளையும் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. The team also started nursery for growing these species. சோ இந்த வகைகளை வளர்ப்பதற்காக நர்சரியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சோ அதை வந்து வளர்க்க வேண்டியது மட்டும்தான், அந்த இடத்துக்கு போய் அந்த இதை பண்ண வேண்டியதுதான் பாக்கி. சோ தமிழ்நாடு அத்லெட்ஸ் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கிறவங்க பேரு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கிய ராஜீவ், நாகநாதன், தனலட்சுமி, சுபா, ரேவதி. ஓகே, சோ இவங்க 5 பேரும் வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கிறாங்க. Okay, for the first time 5 athletes from the Tamil Nadu Athletic Association find berths in the Indian Olympic team. Okay, so the 5 athletes are Arokya Rajiv, Naganandan Pandi, Dhanalakshmi Shekhar, Revati Veeramani, Subha Venkatesan. Okay, so இவங்க மிக்ஸ் ரிலே ரேஸ்ல எல்லாம் கலந்துக்க போறாங்க. சோ இவங்க வந்து தமிழ்நாடு சார்பாக டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கிறவங்க. அடுத்தது ஹெட் ஆஃப் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீசஸ் கார்பரேஷன், தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய அந்த தலைவரை நியமனம் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. அதுல திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள் வந்து புகழ்பெற்ற அந்த பட்டிமன்ற பேச்சாளர் அவரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. Okay, the Tamil Nadu Textbook and Educational Services Corporation is responsible for publishing, printing and selling books free of cost to the government and the government aided schools and also to private schools at a rate fixed by the government. Okay, so the government schools ku free agum and private schools ku with a nominal cost வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. It has been producing books for English and Tamil medium syllabus for the students of classes 1 to 12. ஓகே, சோ 12வது வகுப்பு வரைக்கும் நமக்கு பாடநூல் புத்தகம் இருக்கு. அதுதான் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் படித்து கொண்டு வருகிறோம், சமச்சீர் புத்தகம். சோ அந்த பாடநூல் கழகத்தின் தலைவராக ஐ லியோனி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து பயோனிச்சியரஸ் அண்ட் தமிழன்சஸ் அப்படின்னா ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரம் த மாலிகுலர் பயோடைவர்சிட்டி லெபார்டரி இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜுவாலஜி அண்ட் வைல்ட் லைஃப் பயாலஜி இன் த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் ஊட்டி ஹேவ் டிஸ்கவர்ட் அ நியூ விங்லெஸ் இன்செக்ட் இன் த நீல்கிரிஸ். ஓகே, நீல்கிரிஸ்ல ஒரு பூச்சி, அதாவது ரெக்கையற்ற பூச்சி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஊட்டியில. The 1 mm long flightless insect has been named as Bionichirus tamiliensis. So as it was recorded in Tamil Nadu, அதுக்கு தமிழ் பேரை வச்சிருக்காங்க. There are only 6 species under this genus reported so far across the world. So those species are reported only from cold high altitude regions of Switzerland, China and Korea. And இப்போ அதே இதுல வந்து உங்களுக்கு தமிழன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீல்கிரிஸ்ல ஒரு புது வகை பூச்சி இனம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு நியூ மெம்பர்ஸ் வந்து நியமனம் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயிண்டட் 4 members ஃபார் த டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சோ ஐஏஎஸ் ஆபீசர் எஸ் முனிநாதன், ப்ரொஃபசர் ஜோதி சிவஞானம், அருள்மதி மற்றும் ராஜ் மரியசூசை are the new members who are appointed by the government, and the term would be for 6 years or till they attain the age of 62 years. Okay, so TNPSC members வந்து புதிதாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏதர் வந்து அவங்க 6 வருஷம் தொடர்ந்து இருப்பார்கள் அல்லது 62 வயது பூர்த்தி அடையும் வரை இருப்பார்கள். அடுத்தது டெரகோட்டா கண்டெய்னர் கீழடியில கண்டுபிடிச்சிருக்காங்க. It was unearthed at the archaeological site at கீழடி. So 7th phase of excavation போயிட்டு இருக்க நிலையில நம்ம போன கரண்ட் அஃபேர்ஸ் ஜூன் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ்ல 7வது அந்த கட்ட அகழ் ஆராய்வு வந்து ஆரம்பிச்சிருக்கு கீழடியில ஆஃப்டர் த லாக்டவுன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ அதுல வந்து டெரகோட்டா கண்டெய்னர் கண்டுபிடிச்சிருக்காங்க 7th phase அந்த அகழ்வாராய்ச்சி பணியில.
So it had an intricately designed band running along its outer surface. It is not known if this is a part of a ring well or a grain storing unit. அதாவது அது தானிய கிடங்காக இருந்ததா அல்லது பைப்பெல்லோடைய ஒரு பார்ட்டா அப்படின்னு இன்னும் கண்டுபிடிக்கணும். And it has depressions such as thumb impressions, and another has a band which has been equally divided into small squares with deep lines in between. Okay, so இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, கீழடியில இருந்து. அடுத்தது பாத்தீங்கன்னா டோர் ஸ்டெப் கேர் டு கட் த டெத் டியூ டு டயபெட்டிஸ், பிபி அண்ட் இன் தமிழ்நாடு. ஓகே, சோ அதிகமான இந்த பிபி சுகர்னாலதான் வந்து நிறைய பேர் தமிழ்நாட்டுல இறந்து போறாங்க. அதனால டோர் ஸ்டெப் கேர் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு புதுசா ப்ராஜெக்ட் ஸ்கீம்ல இருந்து லான்ச் பண்ணிருக்காங்க. Tamilnadu government has decided to launch a program that will take the clinics to the people's home across the state and offer home people with chronic renal failure. ஓகே, சோ அந்த கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து வீடை தேடியே மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள வந்திருக்கிறாங்க. சோ டயாலிசிஸ் யூனிட்ஸ் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து வீட்டுக்கே வந்து கொண்டு கொடுக்குற மாதிரி. So this is done with the aim to bring down by 50% nearly 5 lakh death cost every year due to the non-communicable, அதாவது தொற்றாத நோய்கள் அது பரவுவதன் மூலமாக தான் நிறைய டெத் வந்து நிகழுது தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து குறைக்கிற விதமா இது மேற்கொண்டிருக்கிறாங்க. The state will launch a mass screening program for 10 days as a precursor to the doorstep medical care program and check for blood sugar and the blood pressure. Okay, so BP, sugar இது எல்லாமே செக் பண்ணி சொல்லுவாங்க. Under மக்களை தேடி மருத்துவம் scheme, those diagnosed with diabetes or hypertension will undergo preliminary screening and consultation at the government primary health center. சரிங்களா? அடுத்தது அத பத்தி ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங். So those with elevated blood sugar or BP will be sent to the nearest government facility for tests and consultations. So வீடுல வந்து செக் பண்ணும்போது இது மாதிரி நிறைய இருக்கிறவங்களுக்கு உடனே அவங்கள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அதற்கான அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கான மருந்து மாத்திரைகளை எழுதி தருவார்கள். The blood sugar and pressure will be tested periodically by health workers when they visit the patient's home to also deliver the drugs. ஓகே, சோ அவங்கள வந்து செக் பண்ணி அவங்களுக்கான அந்த மருந்து மாத்திரைகளையும் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரதுதான் இந்த ஸ்கீமோடைய நோக்கம். பெரிட்டோனியல் டயாலிசிஸ் மெஷின்ஸ் அண்ட் பிசியோதெரபி சர்வீசஸ் will also be provided at home. ஓகே, சோ வந்து டயாலிசிஸ் வந்து வீட்டுகள்ல கொடுக்க போறதா சொல்றாங்க. அடுத்தது A.K. Rajan committee report. The former judge A.K. Rajan submitted his report on the people's response to the national eligibility come entrance test, NEET டெஸ்டுக்கு வந்து இந்த A.K. ராஜன் குழு வந்து அமைச்சிருந்தாங்க. சோ அதுல மக்களுடைய அந்த ரெஸ்பான்ஸையும் கேட்டு அதற்கான அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார் A.K. ராஜன் அவர்கள். So the Justice Rajan told press persons that a majority of people who had responded were against NEET. Okay, NEETக்கு எதிராகத்தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. So NEET was introduced in the state in 2016, but it wasn't until 2018 that it became mandatory for the admission to medical colleges. So வந்து நீட்டை கட்டாயமாக்கினார்கள் 2018ல. ஆல் டுகெதர் வந்து 2016ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, 2018ல அதை வந்து கட்டாயமாக்கினார்கள். இதனால கிராமப்புற ஏழை மாணவர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மெடிக்கல் காலேஜஸ்ல நுழையறதுக்கு. So last year the state government introduced a special reservoir of 7.5% of the total seats available in the state pool for government school students. So around 300 students benefited under the scheme, and this year the Union Education Ministry has proposed to hold NEET on September 12th. Okay, அடுத்து பாத்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி gets 2 patents. ஓகே, 2 இந்த பேட்டன்ட் காப்பிரைட்ஸ் பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க இந்த பாரதியார் யூனிவர்சிட்டி. எதுக்குன்னா one is related to the salvaging of metals from solid waste. ஓகே, சோ அதாவது சாலிட் வேஸ்ட்ல இருந்து மெட்டல் எடுக்கிறது. And other is the use of fruit tree to treat diabetes. ஓகே, சோ இந்த பழங்கள் இருக்கக்கூடிய அந்த ட்ரீ அதை யூஸ் பண்ணி இந்த சுகர் ட்ரீட்மெண்ட்க்கு. So the first patent was for the method for recovery of metals from the metal bearing solid waste by K. Ramachandran, associate professor. The research scholars R. Saravanakumar and P.V. Anantha Padmanabhan. The second patent was for the use of Syzygium mundagum, that is a wild jamun fruit tree, in treating diabetes. அதாவது இந்த நாவல் பழத்தை கொண்டு ட்ரீட் பண்ணலாம் சுகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு இது சப்மிட் பண்ணிருக்காங்க. A team of Professor T. Parimezhalkan and research scholar Rahul Chandran studied the tree, isolated active compounds from the tree bark and used it in various tests. So அதனால இந்த நாவல் மரங்களை கொண்டு நாவல் பழங்களை கொண்டு
அந்த டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க. அடுத்து ஓலா ஸ்கூட்டர் ஃபேக்டரி கிருஷ்ணகிரியில வரப்போகுது. ஓலா கம்பெனி signed $100 million 10-year debt financing agreement with Bank of Baroda to fund the first phase of its electric two-wheeler vehicle factory in Tamil Nadu. The agreement is the largest long-term debt financing agreement in the Indian electric vehicle industry. So the EV factory is being built on 500-acre site in Krishnagiri. கிருஷ்ணகிரியில இந்த ஓலா ஸ்கூட்டர் ஃபேக்டரி வந்து தொடங்குறாங்க. ஓகே, இது தெரிஞ்சிருக்கணும். So that is all for this. அந்த first 2 வாரத்திற்கான நம்ம தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் ஜூலை மந்த்கானது நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். Thank you. You can contact these numbers for your queries and கண்டிப்பா StudyIQ app டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க அந்த கோர்சஸ் மூலமாக, அந்த வீடியோ கோர்சஸ், ரெக்கார்டட் வீடியோ கோர்சஸ் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஓகேங்களா? Thank you.